ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் தீபாவளி ரெசிபீஸ் போடுறாங்களா? சரின்னு சொல்லிட்டு நானும் தீபாவளி ரெசிபி போடலான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சேங்க. லட்டு செஞ்சு பார்த்தேன், அது ஃபெயிலியர் ஆயிருச்சு. அதிரசம் மாவு செஞ்சு பார்த்தேன், அது பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துருச்சு. இப்படியே நம்ம செய்கிறது எல்லாமே இப்படியே நம்மளுக்கு வரமாட்டேதே, சொதப்புதே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேங்க. அந்த அளவுக்குலாம் எனக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது இந்த மாதிரி பெரிய பெரிய ரெசிபிலாம் அவ்வளோவா வரவே வராது. வீட்டில் அம்மா செஞ்சு கொடுப்பாங்க, சூப்பராக செய்வாங்க. சரி, இந்த தடவை கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம எப்படியாவது நல்ல சக்ஸஸ் ஆயிடணும்னு சொல்லிட்டு கடையில் வாங்கின அரிசி மாவு 2 டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் இதோட ரிசல்ட்டு சூப்பராக வந்துருச்சு. எனக்கே நம்ப முடியல. இப்போ வந்து 2 டம்ளர் அரிசி மாவுக்கு வந்து பொரிகடலை வந்து ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது வந்து மாவு மிஷினில் கொடுத்து அரைக்க வேண்டியதெல்லாம் இல்லை, டக்குன்னு செஞ்சிடலாம் அரிசி முறுக்கு. இப்போ இந்த பொரிகடலையும் நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தூசி கல் மண் இருந்தாலும் இந்த சலிக்கிறதுல நம்மளுக்கு வந்துடும். நல்லா சலிச்சு எடுத்துகிட்டு வந்த பிறகு இப்போ இதுக்கு வந்து நம்ம அதாவது உப்பு இருக்குது இல்லையா, உப்பு இந்த முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு. நான் கருப்பு எள்ளு ஆட் பண்ணுறேன். எள்ளு, ஜீரகம், ஓமம். ஓமம் வந்து கொஞ்சம் தண்ணி ஓமம் வாட்டரில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓமம் நீங்கள் சேர்த்துக்கலாம், சேர்க்காமல் செய்கிறதும் சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு கையை விட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா தெளித்து ஒரு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் இதுக்காக நம்ம கொண்டு வந்துக்கலாம். நான் வந்து சுடு தண்ணிலாம் எதுவுமே ஊற்றலை, பச்சை தண்ணியில் தான். இது வந்து வீட்டில் அரிசி மாவும் பொரிகடலையும் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும். இல்லாட்டி கூட அரிசி மாவு கடையில் வாங்கிக்கலாம். வீட்டில் அரைச்ச அரிசி மாவு, அப்படில கடையில் இருக்கிற அரிசி மாவு. இந்த மாதிரி முறுக்கு அச்சை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நல்லா சுடு தண்ணி, நல்லா சுடு எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் நல்லா கொதிக்கிற எண்ணெயை கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துட்டு இப்போ திருப்பி ஒரு தடவை நம்ம ஒன்று சேர்த்து நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. எனக்கு ஆனால் போடுறப்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஐயோ, இதுவுமே நம்மளுக்கு வராதோ அப்படின்லாம் நான் ரொம்ப பயந்துட்டேன். திப்பியாக ஓடுமோ, ஏன்னா அந்த முறுக்கெல்லாம் செய்கிறப்ப அந்த கரெக்டான அந்த தண்ணி, அந்த பதம், அளவு எதுவுமே இல்லாட்டி நம்மளுக்கு அது வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் இல்லையா. இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த முறுக்கு அச்சில் இதை வந்து எனக்கு எப்படி போடணுன்றதே மறந்துருச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லைட்டாக போயிடுச்சு. ஆனால் அடுத்தது வந்து போட்டு பார்த்தேன், ட்ரை பண்ணிட்டு 2 செகண்டில் வெயிட் பண்ணி பார்த்தா சூப்பராக வந்துருச்சு. என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே சூப்பர் எம்மியாக இருந்துச்சு. அப்புறம் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து தட்டி பார்த்துட்டு திருப்பி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் முறுக்குன்னு அருமையான ஒரு முறுக்கு ரெசிபி தீபாவளி ஃபஸ்ட் டைம் செய்கிறேங்க, சக்ஸஸ். அதனால் இந்த ரெசிப்பியை நீங்களும் தைரியமாக என்னை மாதிரி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நிறைய ரெசிபி செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். அடுத்தடுத்து போடுறப்பயுமே எனக்கு கொஞ்சம் நல்லா தைரியமாக கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாக வந்துருச்சுங்க. வந்துட்டு கொஞ்சம், ஆனால் இப்போ இது வந்து இந்த 10லேருந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா எனக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா சவுண்டெல்லாம் அடங்கவும் நான் எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்படியே உடச்சி பார்த்தா டபுள் டுபுள்னு நல்லா அப்படியே அந்த கிறிஸ்பி சவுண்டோட சூப்பராக இருந்துச்சு. முறுக்கு சாப்பிட்றதுக்குமே அருமையாக இருந்துச்சுங்க. கட்டாயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சு. இந்த முறுக்கு பார்க்குறதுக்கே அற்புதமாக இருந்துச்சு. இதே மாதிரி உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.